ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஆசீர்வாதமான மாலை நேரத்தில் வேத தியான நிகழ்ச்சியை வாய்ஸ் மெசேஜின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் வேத தியான நிகழ்ச்சி எப்படியாவது தவறாமல் வெளியிடுவதற்கு தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கிருபை செய்யும்படி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலையும் உடைய வேதத்தை தியானிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கிருபை எங்களை அதிகமாக இந்த நாட்களிலே வசனத்தால் நிரப்பட்டும். கேட்கிறவர்களுக்கும் தேவனுடைய மகிமைக்கென்றும் இந்த வசன தியானம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேர தியானத்திற்காக தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற வேத தலைப்பு தேவன் பூமிக்கு இறங்கி வந்த நோக்கங்கள். தொடர்ச்சியாக இந்த தலைப்பின் கீழே தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை நேரத்திலையும் இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் 12வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோசுவாவின் ஊராகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. தேவன் பூமிக்கு ஏன் இறங்கி வந்தார் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆண்டவர் காரணம் இல்லாமல் பூமிக்கு இறங்கி வருகிறது இல்லை. அவர் இறங்கி வருவாரே ஆனால் ஒரு காரணத்தோடு தான் இறங்கி வருகிறார். இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்த காரணத்தை வசனத்தை படிக்கும் பொழுதே புரிந்து கொள்ளலாம். கிதியோனை பலப்படுத்தும்படி தேவன் இந்த இடத்துக்கு இறங்கி வருகிறார். அப்படியானால் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறோம். தேவன் ஒரு மனிதனை சந்திக்க இறங்கி வருவாரானால் அவனை பலப்படுத்தவும் அவனை உற்சாகப்படுத்தவும் அவனை கொண்டு கர்த்தருடைய வேலையை செய்யவும் தான் இறங்கி வருகிறார். இன்றைக்கும் வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்திக்கும்படி அவர் இறங்கி வருகிறார் என்றாலே உங்கள் சோர்வுகளை உங்களை விட்டு நீக்கி உங்களை பலப்படுத்தி உங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்வதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இந்த வசனத்தை இப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். கிதியோனுடைய நிலைமை என்ன? தான் விதைத்த கோதுமையை தான் அறுத்து தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும். இந்த ஒரு நோக்கத்திற்காக அவன் விளைவித்த கோதுமையை போரடிக்கும்படி அதை ஆலைக்கு சமீபமாக போரடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 6ஆம் அதிகாரத்தின் துவக்க வசனங்களில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கோதுமையை விதைத்தால் அதை அறுவடை செய்கிற நேரத்தில் மீதியானியர் வந்து அதை அறுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்த கோதுமையை மீதியானியர் அறுத்தார்கள்? வேதவசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படியானால் நான் பிரயாசப்படுகிறதை நான் அல்லவா புசிக்க வேண்டும்? ஏன் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கோதுமையை விதைத்து மீதியானியர் அறுக்கும்படி செய்ததற்கான காரணம் என்ன? நமக்கு அந்த காரணத்தை இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலேயே நம்ம வாசிக்க முடியும். காரணம்,
அதில் ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விதைக்கிறதை நாம் அறுக்க வேண்டும். நாம் விதைக்கிறதை இன்னொருவர் அறுத்தால் பிரச்சனை நம்மீது தான். இஸ்ரவேல் புத்திரர்கள் விதைத்தார்கள், அதற்கு தண்ணீர் பாய்ச்சினார்கள், அதற்கு களை எடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அறுவடை என்று வரும் பொழுது மீதியானியர் அறுத்து கொண்டு போனார்கள். வார்த்தையை தியானிக்கிற உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் உழைத்த காரியத்தில் இன்னொருவன் நன்மை பெறுகிறான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அதற்கு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்க வேண்டும். அறுப்பான் தானே சொல்லியிருக்கிறது. கண்ணீரோடு விதைச்சிட்டு இன்னொருத்தன் அறுப்பான் அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்குல்ல, அதை சிந்திக்கலாம். இஸ்ரவேல் புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தார்கள். என்ன பொல்லாப்பு செய்தாங்க? இஸ்ரவேல் புத்தருடைய சரித்திரங்களை நீங்கள் வாசித்தால் அவர்கள் செய்த ஒரு பொல்லாப்பு தான் பெரிதாயிருந்தது. கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை நாடி அவைகளை நமஸ்கரித்து அவைகளுக்கு பலி செலுத்தினார்கள். இதுதான் பொல்லாப்பு. ஸோ நம்ம வாழ்க்கையில் பொல்லாப்பு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், முதல்ல கர்த்தரை விடுறது, ரெண்டாவது அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்தி அவைகளுடைய காரியங்களை பின்பற்றுவது பொல்லாப்பு. இந்த ரெண்டு பொல்லாப்பை செஞ்சதுனால தான் அவங்க விதைச்சதை இன்னொருத்தன் அறுத்தான். யோசித்து பாருங்கள், இஸ்ரவேல் புத்தருடைய சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர், நான் அந்நிய தெய்வங்களை வணங்கவில்லை, அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்தவில்லை, அந்நிய தெய்வங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஓகே, ஆனால் நீங்கள் கர்த்தரை விடாமல் இருக்கணுமே. இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுவார், என் ஜனங்கள் ரெண்டு தீமை செய்தார்கள். ஒன்று, தண்ணீர் நிற்காத ஜீவ தண்ணீரின் ஊற்றையும் விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். ரெண்டு தப்பு. ஆண்டவரையும் விட்டுட்டாங்க, தண்ணியே தங்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்திருக்கிறீர்களா? அல்லது எங்கேயாவது கர்த்தரை விட்டு இருக்கிறீர்களா? யோசித்து பார்ப்போம். பல நேரத்தில் நம்ம கர்த்தரை விட்டு இருக்கிறோம். கர்த்தரை விடலைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்த்தரை விட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் சொல்லுவேன். மனுஷரை அதிகமாய் என்றைக்கு நாம் சார்ந்து கொள்ளுகிறோமோ அது கர்த்தரை விட்டதுக்கு சமானம். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க விரும்புகிறேன். நான் இன்றைக்கு வாசித்து கொண்டிருந்த ஒரு வேத பகுதி. என்ன வேத பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்தில் யோசுவாவினிடத்தில் நான் கண்டுபிடித்த ஒரு காரியம். யோசுவாவோடு கூட கானான் தேசத்தில் இருந்த கிபியானின் குடிகள் சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். அவர்கள் சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு எப்படி வந்தார்கள்? பழமையான வஸ்திரங்கள், பழமையான பழந்துருத்திகள், கெட்டுப்போன அப்பங்கள், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு யோசுவாட்ட நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தோம், உங்கள் செய்தியை கேட்டோம், அதனால் உங்கள் கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புகிறோம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஒரு காரியத்தை அங்கே செய்கிறான். பாருங்கள், நீங்கள் அதற்கான வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில்
அதனுடைய ஸ்தோத்திரம் 14வது வசனம். 14வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடும் காப்பாற்றும் உடன்படிக்கையும் அவர்களோடு பண்ணினான். கர்த்தரை நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொன்னேன். யோசுவாவோடு கிபியானின் குடிகள் பேசுகிறார்கள். அவங்க பேசுகிறத கேட்ட உடனே யோசுவாவும் அவன் ஜனங்களை என்ன தப்பு பண்ணுறாங்க பாருங்கள். கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்கள் போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா கர்த்தரை விட்டானா? கர்த்தர்கிட்ட யோசுவா ஆலோசனை கேட்டிருக்கணும். யோசுவா கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. அப்போ கர்த்தரை விட்டுட்டான். நம்ம ஏற்கனவே யோசுவாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அதனுடைய உண்மை தெரியும். ஆயி பட்டணத்தை பிடிக்கப் போகும்போது கர்த்தருடைய வாக்கை கேளாமல் ஜனங்களினுடைய வாக்கை கேட்டான். அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறான். இங்கே 2வது ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டான் யோசுவா. அப்படி இருந்து திரும்பவும் அவன் அந்த தப்பை பண்ணுறான் பாருங்கள். கிபியானின் குடிகள் வந்து அவர்களிடத்தில் சமாதான உடன்படிக்கை பண்ண சொல்லி கேட்டிருந்தாலும் யோசுவா கர்த்தரிடத்தில் விசாரித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இவங்க சரிதானா, இவங்க உண்மையானவர்களா அல்லது ஏமாற்றும்படி வந்திருக்கிறார்களா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்காம ஜனங்களோடு சேர்ந்து அவனும் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். இதனால் என்ன பிரச்சனை? கானான் தேசத்தின் குடிகளை அழிக்க சொன்ன ஆண்டவர் கானான் தேசத்தின் குடிகளோடு இவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே ஒரு சின்ன அடையாளம் தான். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒரு வாக்கை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறது நான் என்ன? கர்த்தரை விடுறது, கர்த்தருடைய வாக்கை கேட்காமல் இருக்கிறது, இதெல்லாம் அவருடைய பார்வையில் பொல்லாப்பானது. சரி, இப்போ இந்த பொல்லாப்பை செய்தது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த நெருக்கப்படுகிறார்கள். விதைச்சதை அறுத்து சாப்பிட முடியல. ஆகிலும் கிதியோனுக்குள்ளே ஒரு ஆர்வம் அல்லது ஒரு பாரம், நான் விதைச்சதை நான் அறுத்து என் வீட்டுக்கு கொண்டு போகணும். அந்த உடன்படிக்கையில் அவன் உறுதியாக இருந்து தன்னுடைய கோதுமையை ஆலைக்கு சமீபமாய் போரடித்து களஞ்சியத்திற்கு தன் வீட்டுக்கு கொண்டு போக பிரயாசப்படுகிறான். இதை கர்த்தர் கண்டு கிதியோனை தன் கரத்தில் எடுத்து இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொண்டு வர பிரயாசப்பட்டு தான் வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலேயும் கர்த்தர் உங்களுடைய சோர்வுகளை மாற்றி உங்களை கரங்கள் எடுத்து உங்களை கொண்டு தேவ ஜனங்களுக்கு சில நன்மைகளை, குடும்பங்களுக்கு சில நன்மைகளை செய்யும்படி அவர் பிரயாசப்படுகிறார். ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவீர்களானால் அந்த வேத பகுதியில் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். நல்லது. கிதியோன்கிட்ட சொன்ன வார்த்தை பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். கிதியோன் பராக்கிரமசாலி தானா? தேவனுடைய பார்வையில் அவன் ஒரு பராக்கிரமசாலி. மீதியானியர் தங்களை ஆளுகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் நாம் விதைச்சதை அவங்க தான் அறுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் மிக தைரியமாக தன்னுடைய கோதுமையை அவன் என்ன செய்கிறான்? அம்பராத்திலே கொண்டு போய் சேர்க்க பிரயாசப்பட்டான் என்றால் அவன் பராக்கிரமசாலி தான். வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு பிரச்சனை போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், சத்துருவின் நெருக்கத்தின் மத்தியில் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே காத்து கொள்வதில் தீவிரப்படுவதை கர்த்தர் கண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் பராக்கிரமசாலி தான். தைரியமாக இருங்க. எவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்தாலும்
கர்த்தரையும் கர்த்தருடைய பாதைகளை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்கள. ஆகவே சொல்லுகிறேன், நீங்கள் பராக்கிரமசாலி. இப்போ கர்த்தர் கிதியோனை பலப்படுத்திட்டார். அவர் வந்த முதல் நோக்கம் நிறைவேறுகிறது. ரெண்டாவது நோக்கம் என்ன? அவனை கொண்டு இஸ்ரவேலருக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரணும். எப்போவுமே ஆண்டவர் முதல்ல ஸ்தோத்திரம் தன்னுடைய வேலையை அவர் நம்மில் செயல்படுத்த விரும்புகிறார். இப்போ அவன்கிட்ட ரெண்டாவது இப்படி சொன்ன உடனே கிதியோன் ஆண்டவருக்கு பிரதியுத்தரம் சொல்கிறான். கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களும் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. கிதியோன் சொல்கிறான், கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? நமக்குள்ளேயும் ஒரு கேள்வி தானே. நம்மளும் அடிக்கடி வார்த்தையினால் பலப்படுத்தப்படுகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் பாருங்கள், நேர்மாறாத நடக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பிரச்சனை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், வியாதி. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், போராட்டம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கலக்கங்கள், நெருக்கங்கள், வறுமை, தரித்திரம். இப்போ கேள்வி என்னென்னா, கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படி கேள்வி வருதில்ல. கடந்த நாட்களில் ஒரு போதகர் சொன்னார், இப்படிலாம் ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் போகிறான்னு சொன்னாலே அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது கன்ஃபார்மாக. நெருக்கம், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், ஸ்தோத்திரம், தரித்திரங்கள், வறுமை, இதெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வருது அப்படின்னாலே அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனையிலையும் அவனை வழுக விடாமல் காத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறார் பாருங்கள். அதுதான் கர்த்தர் இருக்கிறார் அடையாளம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எந்த போராட்டம் இல்லை, நெருக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாராங்கிறத நம்ம சிந்திக்க முடியாது. இப்போ கிதியோன் கேட்குறான், கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு தேவதூதன், இதெல்லாம் கர்த்தர் உங்கள் கூட இல்லை அப்படின்லாம் சொல்லலை. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். இதெல்லாம் நடந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பது தான் ஒரு பெரிய தைரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காற்று அடிக்குது, கடலில் தண்ணி கடல் அலை கொந்தளிக்குது, படகு உடைய போகுது, ஒருத்தர் தப்ப முடியாத சூழ்நிலை வருது. பவுல் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள், சாப்பிடுங்க, நம்ம ஒருத்தர் சாக மாட்டோம்னு சொல்கிறான். இதுதான் கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு தைரியமான வார்த்தை. ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டங்களின் வழிவிலே, பிரச்சனைகளின் நடுவிலே உங்கள் வாழ்க்கை பயணம் போகுதா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. உங்களை அவர் விட்டு விடவே மாட்டார், உங்களை கைவிட்டுற மாட்டார். உங்களை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் தீமைக்கு ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். இப்போ அவனை தைரியப்படுத்திட்டு அவர் வந்த வேலையை செய்யணும்ல. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்திட்டு போயிடுறவரில்ல. அவர் வந்த வேலையை நம்மை கொண்டு செய்யாமல் விடவே மாட்டார். கிதியோன்ட்ட சொல்கிறாரு, எல்லாம் சரிதான், இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன்னை மீதியானியரை இஸ்ரவேலரின் கைகளுக்கு தப்புவிப்பேன். இஸ்ரவேலரை மீதியானின் கைகளுக்கு உன்னை கொண்டு தான் தப்பு வைக்க போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே தான் இப்போ கிதியோன் பேச ஆரம்பிக்கிற. ஆண்டவரே, நான் சின்ன குடும்பம்னு, எனக்கு அப்படிலாம் வசதி கிடையாதுன்னு சொன்னோடனே கர்த்தர் அவனை தைரியப்படுத்தி அவனுக்கு 2 அடையாளத்தை கொடுத்து அவனை மீதியானியனுடைய தண்டுக்கு அனுப்புகிறார். நமக்கு சரித்திரம் தெரியுறதுனால வேகமாக போகிறேன். இந்த மீதியானியருடைய தண்டை கிதியோன் எப்படி பிடிக்கிறான் தெரியுமா? அவன் சொந்த பலத்தில் பிடிக்கலை, அவன்கிட்ட இருந்த இராணுவ பலத்தை வச்சு பிடிக்கலை. இதை கர்த்தர் அவனுக்கு போட்டு கொடுத்த திட்டம். யோசித்து பாருங்க, கிதியோன் கூட போனவங்க எத்தனை பேர்? 300 பேர் தான் போனாங்க. மீதியானுடைய கூட்டம் எப்படி இருந்து? கடற்கரை வெட்டுக்கிளிகளை போல் இருந்தாங்க, பெருந்திரள் கூட்டம். ஆனால் கிதியோன் கூட 300 பேர் தான் இருந்தாங்க.
என்ன அர்த்தம்? கிதியோனே, உன் பலத்தை கொண்டு அல்ல, என் பலத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன். அதற்கு எனக்கு தேவை ஒரு கருவி, அவ்வளோதான். அது நீ தான். நாங்கள் தான் இதை செஞ்சோன்னு சொல்லி யாரும் ஜனங்கள் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் 300 பேரை மட்டும் கையில் எடுத்து கிதியோன் கூட அனுப்புகிறார். இந்த யுத்தத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, கிதியோன் என்ன யுத்தம் பண்ணினார்? கடைசியில் யுத்தம் பண்ணியிருப்பார். ஆரம்ப யுத்தம் என்னென்னா 3 விதமான காரியத்தை கிதியோன் செய்கிறான். ஒன்று கையில் தீவட்டி, 2வது ஒரு மண்பானை, 3வது ஒரு எக்காளம். கர்த்தர் நம்மை கொண்டு சிலதை செய்ய நினைத்தால் அற்பமாய் தோன்றுகிற சிலவற்றை நம்முடைய கரத்தில் வைத்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அற்பமாக தோன்றுறது என்னது? யுத்தத்துக்கு போனால் கையில் ஈட்டி, பட்டயம் இதெல்லாம் இருக்கணும். ஒன்றும் கிடையாது. என்ன இருக்குது? ஒரு தீப்பந்தம் இருக்குது, ஒரு மண்பானை இருக்குது, ஒரு எக்காலம் இருக்குது. ஸ்தோத்திரம். இதை 3ஐயும் வச்சு யுத்தம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். நான் அதற்கு 3 விளக்கங்களை சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை விளக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று, மண்பானை. இந்த மண்பானைக்கு என்ன தன்மை? அது பானையாக பார்த்தா பானையாக தெரியும். அதை நம்ம தண்ணீர் குடிக்க பயன்படுத்தலாம், உணவு சமைக்க பயன்படுத்தலாம், உணவு பொருட்களை போட்டு வைப்பதற்கும் பயன்படுத்தலாம். அதே மண்பானையை தூக்கி போட்டு உடைக்கவும் செய்யலாம். மண்பானை. இன்னொன்று தீவட்டி, தீப்பந்தம். அதை எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். 3வது எக்காளம். வேத புத்தகத்தின்படி எக்காளம் என்பது அது ஒரு பர்பஸுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த 3க்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படி யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். மண்பானை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மண்ணான சரீரம். மண்பானையை வச்சு கிதியோன் என்ன செய்தான்? அந்த மண்பானையை தூக்கி உடைத்தான். மண்பானையை உடைத்தான். சத்தம் எழும்பினது மண்பானை. நொறுக்கப்பட்டது மண்பானை. நம்முடைய மண்ணான சரீரம் கிறிஸ்துவோடு கூட உடைத்து நொறுக்கப்பட்டால் நமக்கு ஒரு வெற்றி கிடைப்பதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும். நம்முடைய மண்ணான சரீரத்தில் ஒரு பலன் கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால் நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். 2வது நம்ம கையில் இருக்கிறது, ஸ்தோத்திரம், 2வது நம்ம கையில் இருக்கிறது தீவட்டி. தீவட்டி எதுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த தீவட்டியை குறித்து பரிசுத்த ஆவியானவருக்கு சமமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த அபிஷேகம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். 3வது எக்கால சத்தமிடு அப்படின்னு சொல்லி எக்கால சத்தத்தை ஊதினான். அப்படி அவன் எக்கால சத்தம் ஊதும் பொழுது அவனோடு இருந்த 300 பேரும் எக்காலங்களை ஊதினார்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கிற துதி என்பது மேலான ஒன்று. அவரை துதிக்கிற சத்தத்தை உயர்த்துகிற ஜனம் வெற்றியை காண்கிறது. ஸோ கிதியோன் கையில் கொடுக்கப்பட்ட 3 ஆயுதங்கள் மனுஷ பார்வையில் யுத்தத்துக்கு செல்வது பரிகாசமான ஆயுதமாக இருக்கலாம். கையில் தீவட்டி, மண்பானை, எக்கால சத்தம். இதை 3 வச்சு சத்துருவோடு யுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவன் நாட்களில் அது முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்மோடு கூட எதிர்க்கிற சத்துருவோடு நாம் யுத்தம் பண்ணுவதற்கு இந்த 3 கருவிகளும் நிச்சயமாய் உபயோகமாக இருக்கும். தேவனை துதிக்கிற துதியின் சத்தமும், பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவம், மண்ணான சரீரத்தை தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் மிக உதவிகரமாக இருக்கும். இதை 3ஐயும் நாம் செய்யும் பொழுது சத்துருவின் கரத்தில் இருக்கிற நம்முடைய ஆயுதங்களை, நம்முடைய நன்மைகளை நாம் பறித்து கொள்ள முடியும்
என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோனை சந்திக்க வந்த கர்த்தர் அவனுடைய சோர்வை மாற்றி அவனுக்குள் இருக்கிற பலனை வெளியே கொண்டு வந்து அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆகவே இந்த இரவு என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் சோர்வுகள் மாற உங்களை தேவன் சந்திக்கிற சந்திப்பை மிகவும் பயனுள்ளதாக நீங்கள் மாற்றுவீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேளையிலேயும் தேவன் எங்களை சந்தித்து எங்களிடத்தில் இருக்கிற சோர்வுகளை நீக்கி எங்களை உம்முடைய திட்டத்துக்கு நேராக நடத்துவீர் என்று சொல்லி உங்கள் கையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே கேட்கிற பிள்ளைகளை அப்படியே நீங்கள் நடத்துங்க, காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக.